ஏன்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த கரை போட்ட திமுக வேஷ்டி, அந்த ஒயிட் ஷர்ட், அந்த ஒரு ட்ரெஸ் கோட்ல தான் அவரை நம்ம பார்த்துருப்போம் இவ்வளவு காலமும். இப்போ திடீர்னு வந்து அதை எல்லாத்தையும் விட்டு அவர் ஒரு பேர்ன் ஷர்ட் ட்ரெஸ் கோட்டுக்கு மாறினதா இருக்கட்டும், அல்லது அந்த புதுசா வந்திருக்கிற ஒரு தலைவரோட அந்த ஒரு ட்ரெஸ் கோட் கலர் கோடு அதை வந்து மாத்திக்கிட்டதா இருக்கட்டும். இவர் மாத்தல, அது இயற்கையா அமைஞ்சிச்சுன்னு சொன்னாலும் கூட அது பாக்குற வெளியில பொது வெளியில அது மாதிரியான ஒரு தோற்றத்தான உருவாக்கும். அதே மாதிரி அந்த புதிய கட்சி நடத்துற அந்த ஒரு ஒரு கூட்ட நெறிமுறைகள் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன், ஒரு ரேம்ப் வாக் மாதிரி வந்து பண்றது, இது மாதிரியான அந்த பேட்டர்ன் எல்லாம் இவங்களும் திடீர்னு இப்போ ஃபாலோ பண்றது, அதே மாதிரி ரோட் ஷோ வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்றது. இப்ப இன்னும் ஓப்பனா சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு கூட்டம் பண்றாங்க அல்லது ரோட் ஷோ பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நெருக்க விட்டே பாத்தீங்கன்னா ஒரு வாரமோ 10 நாள்லயே பாத்தீங்கன்னா இம்மிடியட்டா திமுகவுல இருந்து அதை உடனே ஒரு ஒரு கூட்டமோ அல்லது ஒரு ரோட் ஷோவோ அல்லது ஒரு மாநாடோ பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கிட்டே வர்றாங்க.